நியூமராலஜியில் நீங்கள் நம்ம 1ல் பிறந்திருக்கீங்க அப்படின்னா 1, 10, 19, 28 இந்த மாதிரி டேட்ஸில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போது நீங்கள் 1, 10, 19, 28 அந்த மாதிரி டேட்ஸில் பிறக்கிறீங்க அப்படின்னா உங்களோட நியூமராலஜி 1. அதுவே நீங்கள் 2, 11, 20, 29ல் பிறக்கிறீங்க அப்படின்னா உங்களோட நியூமராலஜி 2. ஸோ இந்த மாதிரி 3, 12, 21, 30ல் பிறக்கிறீங்க அப்படின்னா உங்களோட நியூமராலஜி 3. ஸோ 4, 13, 22, 31 அப்படி பிறக்கிறீங்க நியூமராலஜி 4. இது எப்படி நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது 1 அப்படின்னா நம்ம வந்து 1னா 1 எடுத்துக்கிறோம். 1 + 10னா 1 + 0 = அது 1ஆக தான் ஆகுது. ஸோ அதனால தான் 1 எடுத்துக்கிறோம். இப்போது 90னா 1 + 9 = 10. அது வந்து மறுபடியும் 1ஆக தான் ஆகும். ஸோ 1. அதே மாதிரி 2 + 8 = 10. அதுவுமே 1 ஆகுது. ஸோ 1. ஸோ இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணி தான் இதோட நம்பர்ஸை நம்ம இது பண்ணி இது இந்த அண்டரில் நியூமராலஜியில் வருது அப்படின்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன். 14 பாருங்கள். 1 + 4 = 5. 2 + 3 = 5. ஸோ இதனால் இந்த டேட்ஸ் எல்லாமே 5 அண்டரில் வந்துடும். இப்படி பார்க்குறோம். இப்போது இது எப்படி கம்பேட்டிபிள் நம்ம செக் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கூடையும் கனெக்ட் ஆகிடும். ஏன்னா இது ரூலிங் பை சன்ன்றனால. இப்போது ஈவன் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஈவன் நம்பர்ஸை தான் லவ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2ல் பிறக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லவ் பண்ணுற ஆளா இல்லை உங்களுக்கு கம்பேட்டபிளாக இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருமே ஈவன்ஸில் இருப்பாங்க. ஸோ 4 இந்த 4னா 4க்கு வர்றவங்க எல்லாருமே, இப்போ 6ல் வர்றவங்க எல்லாருமே, அண்ட் 8ல் வர்றவங்க எல்லாருமே. ஸோ அண்ட் 2 ஆல்சோ பிகாஸ் உங்களோட நம்பர்ஸுமே உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் செக் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஆட் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 3, 5, 7 இதெல்லாம் ஆட். இந்த செட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் நல்லா கம்பேட்டபிளாக இருப்பாங்க. ஸோ 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 எல்லாம் 5ஓட ரொம்ப கம்பேட்டபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் 7ஓட கம்பேட்டபிளாக இருக்கும், 9ஓட கம்பேட்டபிளாக இருக்கும். அண்ட் இவங்க எல்லாருமே 1க்கு நிறையாவே கம்பேட்டபிள் ஆவாங்க. ஏன்னா 1 அப்படின்றது ரூல்டு பை சன்றனால அது வந்துட்டு 1ஓட நம்ம எல்லாருக்கூடையும் கம்பேர் பண்ணிக்கலாம். பட் 1 பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பேட்டபிள் ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர்ஸோட கம்பேட்டபிள் ஆகும். பட் ஈவன் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈவன்ஸோட தான் நிறைய கம்பேட்டபிள் ஆகும். ஆட் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடோட தான் கம்பேட்டபிள் ஆகும். அதாவது நீங்கள் லவ்வாக எடுத்துக்கலாம் இல்லை மேரேஜாக எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது அப்படி தான் கம்பேட்டபிள் ஆகும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.